யஃபலுகு மா யஷாஉ இனாதா. முதலாவது சொல்ற ஆம்பளை பிள்ளை இல்ல, முதலாவது சொல்ற பொம்பளை பிள்ளை, பெண் பிள்ளை. இது பெண் பிள்ளை கிடைக்காதே கொஞ்சம் பாப்பமா யோசிக்கிற பாத்தீங்களா? வீட்டுல கட்டணும், வீட்டுல முடிக்கணும், மாப்பிள்ளை கட்டணும், கஷ்டப்படணும். கொஞ்சம் பேரு வசதி இருந்தாலும் ஹஜ்ஜி செய்யாம மகளுக்கு ஓட்டுறாங்க. வசதி உள்ளவங்க ஹஜ்ஜி போகலாம், ஆனா பாப்பமா யோசிக்கிறது தெரியுமா? நான் ஹஜ்ஜி போனா பணம் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தேன், பணம் எல்லாம் இல்லாம போயிருந்தேன், செலவழிக்க போயிருந்தேன். அதான் சொல்றான் ஹஜ்ஜி உம்ராவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜ்ஜி இந்த உம்ரா யுன்ஃபியானில் ஃபக்ர் இல்ம தனத போஜுமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜி செய்வது ஃபர்ல். ஹஜ்ஜி செய்வது என்ன? ஃபர்ல். வீடு கட்டுவதுங்கிறது சுன்னத், அது ஃபர்ல் அல்ல. வீடு கட்டுவதுங்கிறது சுன்னத் தான். அதான் சொல்றான் கொஞ்சம் பேருக்கு பெண் பிள்ளைகளை ஹிபத் அருப்புடையா கொடுக்கிறோம். யஹபுலிம யஷாஉ இனாதா. தொடர்ச்சி அல்லாஹ் பேசுகிறான் வயஹபுலிம யஷாஉ ذُكُورَ. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான். இரண்டாவது கூட்டம், இரண்டாவது கட்டம். மூணாவது அவு யுஸவ்விஜுஹும் ذُكْرَانَ وَإِنَاثًا. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான், சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு உள்ள இல்லை, மலட்டு தான். இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன உள்ள இல்லை? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உள்ள இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு உள்ள இல்லையா? உள்ள இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு மலட்டு தன்மை. அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இன்னஹு அலீமுன் கதீர். அனைத்து சக்திகளையும் அறிந்தவன் நான் தான் அல்லாஹ் முடிக்கிறான். கண்ணியமானவர்களே, முதலாவது பெண் பிள்ளை, இரண்டாவது ஆண் பிள்ளை, மூணாவது ஆண் பெண், நாலாவது ஒன்றுமே இல்லை. முதலாவது அல்லாஹ் சொல்றான் ஆண் பிள்ளை. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆண் பிள்ளை இல்லை, பெண் பிள்ளை மட்டும்தான். கவனமாக கேளுங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெண் இல்லை. நபிமார்கள் ஒருத்தர் தான் யாரு? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். ஆண் பிள்ளை அல்லாஹ் கொடுக்கல, பெண் பிள்ளை மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, பெண்பளை பிள்ளை மட்டும்தான். இரண்டாவது. மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா? 3 திருமணம் முடிச்சாங்க. 3 திருமணம். முதலாவது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இரண்டாவது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இன்னொரு திருமணம் முடிச்சாங்க கடைசி கட்டத்துல மௌத்தாகிறவங்க. 3 திருமணம் முடிச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 8 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதுல 2 பிரபல்யமான நபிமார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். பிரபல்யமாக பேசப்படக்கூடியவர்கள். 8 ஆண் பிள்ளைகளை தான் அல்லாஹ் கொடுத்தான். பெண் பிள்ளை உள்ளவர்கள் பெண் பிள்ளையாக கொடுக்கல. அநியமானவர்களே, மூணாவது கட்டம் என்ன தெரியுமா? மூணாவது கட்டம் அல்லாஹ் சேர்த்து கொடுக்கிறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பெண் பிள்ளை மட்டும். கவனமாக கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஆம்பளை பிள்ளை மட்டும். இது சேர்த்து அல்லாஹ் கொடுத்தான். என் பெருமானார் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா அருமை நாளர், நற்குணங்கள் தலை போடப்பட்ட நாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சேர்த்து கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை 3, பொம்பளை பிள்ளை 4. ஆம்பளை பிள்ளை தாயிர் காசிம் அப்துல்லாஹ், பொம்பளை பிள்ளை 4 ஃபாத்திமா, ஸைனப், ருக்கையா, உம்மு குல்தும். சேர்த்து அல்லாஹ் கொடுத்தான். அநியமானவர்களே,